ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, துருசுல் முஹிம்ம லிஅம்மத்தில் உம்ம, இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற இந்த நூலின் தொடர் வகுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்று 33வது வகுப்பு. இதோடு இன்று நாம் இதில் இருப்பது 33வது வகுப்பில் இருக்கிறோம். எத்தனாவது பாடம் எனில், இந்த நூலின் பெயர், தலைப்பு துருஸ் முஹிம்ம. துருஸ் என்றால் பாடங்கள், பாடங்கள் துருஸ். ஒவ்வொரு வகுப்பாக, ஒவ்வொரு தர்ஸாக பார்த்து கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு பாடங்களாக. இன்று நாம் எத்தனாவது பாடத்தில் இருக்கிறோம்? 8வது பாடத்தில் இருக்கிறோம். இன்று நாம் 8வது பாடம். இதுவரை 7 பாடம் நிறைவு பெற்றிருக்கிறோம், 7 பாடத்தை முடித்திருக்கிறோம். அந்த 7 பாடம் என்பது நூலாசிரியர் அவர்கள் எழுதினது என்னவென்றால் சுருக்கமான மத்ன், சுருக்கமான அந்த மத்ன், அதனுடைய மூல நூல். அதற்கு நாம் என்ன படித்தோம்? கூடுதலாக விளக்க உரையை படித்திருக்கிறோம் கூடுதலாக. அதுதான் ஷேக் அரஃபாத் அவர்கள் எழுதின அந்த நூல், அதாவது துருசுல் முஹிம்மா என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதின அந்த நூலிற்கு விளக்க உரை எழுதினார்கள் ஷேக் அரஃபாத். இந்த நூல் துருசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்ம. இந்த நூலின் பெயர் இத்ஹாஃபு தவில் ஹிம்ம பிஷர்ஹி துருசில் முஹிம்ம, உயர்ந்த இலக்குடையோருக்கு ஒரு உன்னத அன்பளிப்பு என்ற இந்த நூலை அவர்கள் எழுதினார். அந்த விளக்கத்தோடு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை 7 வகுப்புகள் படித்திருக்கிறோம். இந்த 32 அமர்வுகளில், 32 அமர்வுகளில் இதுவரை 7 வகுப்பு, 7 பாடங்கள் படித்திருக்கிறோம். இன்று நாம் படிக்கக்கூடியது 8வது பாடம். இதுதான் இந்த நூலுடைய கட்டமைப்பு. என்னென்ன படித்தோம் அல்லாஹ்வின் அடியார்களே? இப்போது நாம் எதில் இருக்கிறோம்? தொழுகையில் இருக்கிறோம், தொழுகையில் இருக்கிறோம். முதல் 5 பாடம் முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்து, அகீதா சார்ந்து படித்தோம். முதல் 5 பாடம் என்ன படித்தோம்? முதல் பாடம் என்ன? முதல் பாடம் குர்ஆன், அல்லாஹ்வின் திருமறையை பற்றி, அல்லாஹ்வின் திருமறையில் இருக்கக்கூடிய சூறாக்களை பற்றி, அதுவும் முக்கியமாக சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் சூரத்துல் ஸல்ஸலாவிலிருந்து சூரத்துன் நாஸ் வரை உள்ள அதில் உள்ள சூறாக்கள் மனப்பாடமாக, விளக்கமாக, அதன் தஃப்சீரோடு நாம் பார்த்தோம். ஒவ்வொரு முஸ்லிமும் அடிப்படையான முதல் பாடம் தன் வாழ்க்கையில் படிக்க வேண்டும் என்றால் அதை முதல் பாடமாக இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னது சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் ஜுஸ் அம்மாவில் சூரா ஸல்ஸலாவிலிருந்து சூரா அன்-நாஸ் வரை உள்ள சூரா. இதை படித்ததற்கு பிறகு இந்த சூறாக்களின் விளக்கங்களை பார்த்தோம் தெளிவாக. 2வது பாடத்திற்குள் சென்றோம். அது என்ன 2வது பாடம்? 2வது பாடம் இஸ்லாத்தின் தூண்கள், அர்கானுல் இஸ்லாம். 2வது விஷயம் தூண்கள், இஸ்லாத்தின் தூண்கள் என்று ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய அந்த ஹதீஸை படித்தோம். 3வது பாடம் அர்கானுல் ஈமான், ஈமானின் தூண்களை பார்த்தோம். அதன் விளக்கமாக பார்த்தோம். ஈமான் என்ன, ஈமானுடையவர்கள் யார் என்று தொடர்ந்து அதன் விளக்கத்தை பார்த்தோம். 4வது பாடம் அக்ஸாமு தௌஹீத் வ அக்ஸாமு ஷிர்க், தௌஹீதின் வகைமைகள், ஷிர்கின் வகைமைகள். தௌஹீது ருபூபிய்யா, தௌஹீது உலூஹிய்யா, தௌஹீது அஸ்மா வ சிஃபாத்,
அதே போலத்தான் ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர் என்று ஷிர்கின் வகைமைகளை பார்த்தோம். இது 4வது பாடம். 5வது பாடம் இஹ்சான். மனிதன் வணக்க வழிபாடுகளில் ஆகச் சிறந்த ஒரு இடத்திற்கு போக முடியும் என்றால் அதுதான் இஹ்சான். ஒரு முஸ்லிம் ஆகச் சிறந்த ஒரு இடத்திற்கு, ஒரு மக்கானத்திற்கு, ஒரு அந்தஸ்திற்கு ஒருவன் நுழைய முடியும் என்றால் ஒரு முஸ்லிம், அதுதான் அல் இஹ்சான். இது 5வது பாடமாக பார்த்தோம். 6வது பாடம் என்னது? நாம் தொழுகையுடைய சட்டத்திற்குள் நுழைந்தோம். 6வது பாடம் என்ன படித்தோம்? அர்கானுஸ் ஸலாஹ், ஷுரூத்துஸ் ஸலாஹ். நாம் 6வது ஷுரூத்துஸ் ஸலாஹ், தொழுகையின் நிபந்தனைகள். 7வது பாடம் அர்கானுஸ் ஸலாஹ், தொழுகையின் தூண்கள். 8வது பாடம் இன்று வாஜிபாத்துஸ் ஸலாஹ். 8வது பாடம் இன்று வாஜிபாத்துஸ் ஸலாஹ், தொழுகையின் வாஜிபாத்துகள். தொழுகையின் வாஜிபாத்துகள். நாம் இந்த கட்டமைப்பில் தான் அல்லாஹ்வின் அடியார்களே நாம் படித்திருக்கிறோம். சரி, அடுத்ததாக வாஜிபாத்திற்குள் போவதற்கு முன்னால் ஷுரூத், அர்கான், வாஜிபாத், நிபந்தனைகள், தூண்கள், கடமைகள், இந்த கட்டாயங்கள், இந்த 3த்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஏனெனில் இதை தெரிந்தால்தான் மறுபடியும் நாம் இதன் வேறுபாடுகளை பிரிந்து நம்மால் படிக்க முடியும். முதலில் ஷுரூத் என்றால் என்ன? ஷுரூத்துஸ் ஸலாஹ், தொழுகை நிபந்தனைகள் என்று சொல்கிறோமே, நிபந்தனை என்றால் என்ன? அந்த செயலிற்கு வெளியே இருப்பது, அந்த செயலுக்கு வெளியே இருப்பது, இதுதான் நிபந்தனை. ஒவ்வொரு செயலை, அதாவது இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் இத்துணை நிபந்தனைகளை அடைந்திருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு படித்தோம் இல்லவா? ஷுரூத் மறக்கப்படிக்கப்பட்டு விட்டதா? அவரிடம் இஸ்லாம் இருக்க வேண்டும். வேறு ஆக்கல், தம்மீஸ் தான் அதற்கு முன்னால் அக்கல் இருக்க வேண்டும். புத்தி இருக்க வேண்டும், தம்மீஸ் பிரித்தறிவரா இருக்க வேண்டும். முஸ்லிமா இதெல்லாம் இருந்தால் போதுமா? என்னவாக இருக்க வேண்டும்? உது இருக்க வேண்டும், தொழுகை நேரம் வந்திருக்க வேண்டும், கிப்லாவை முன்னோக்கி நிற்க வேண்டும், ஔராக்களை மறைத்திருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ், ஹசன். இதுதான் தொழுகையின் நிபந்தனை. அப்படி என்றால் அந்த செயலிற்கு வெளியே தொழுகை நிபந்தனைகள் என்று சொன்னவுடன் இதன் அர்த்தம் என்ன வருகிறது என்றால் அந்த செயல் செய்வதற்கு வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள். சரி, அர்கானுக்குள் செல்வோம். அர்கானுஸ் ஸலாஹ் எனில் இங்குதான் வாஜிபாத்தை சேர்த்து பார்க்க போகிறோம். அர்கானும் சரி, வாஜிபாத்துகளும் சரி, தொழுகைக்குள்ளே. இது இரண்டிற்கும் மத்தியில் வேறு ஒற்றுமை என்னவென்றால் அர்கானும் சரி, தூண்களும் சரி, வாஜிபாத்துகளும் சரி, இது இரண்டும் தொழுகைக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். சரி, எதில் இது இரண்டும் பிரிகிறது? எதில் வேறுபடுகிறது? சரி, வாஜிபாத்தை வேண்டுன்னு விட்டால் தொழுகை முழுமை பெற்றுமா? விடுவது என்பதிலே கவனம் இருக்க வேண்டும். புரியல கேள்வி. இப்போது ருக்குனிற்கும் வாஜிபாத்திற்கும், ருக்குனிற்கும் அர்கானுகளுக்கும் வாஜிபாத்திற்கும் உள்ள வேறுபாடு. அதாவது வாஜிபுகளை, இப்போது நாம் படிக்க இருக்கக்கூடிய இந்த வாஜிபுகளை, தொழுகையின் வாஜிபுகளை தெரியாமல் விட்டுவிட்டால், மறதியிலோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினோ, அதாவது தெரிந்தே விடாமல் இருந்தால், தெரியாமல் விட்டுவிட்டால் அதை உங்களால் என்ன செய்து கொள்ள முடியும்? உங்கள் தொழுகை பாழாகாது. அதை என்ன செய்து நீங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்வீர்கள், ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்? சஜிதத்து ஸஹ்வ்,
சஜ்தத்து சஹ்வை செய்து நாம் அதை என்ன செய்து கொள்வோம், சரிப்படுத்திக் கொள்வோம். ஆனால் அர்கானுகள், இதற்கு முன்னால் படித்த போன வகுப்புகளில் படித்த அர்கானுகள் அப்படி அல்ல. நீங்கள் அதை தெரிந்து விட்டிருந்தாலும் சரி, தெரியாமல் விட்டிருந்தாலும் சரி, உங்களுடைய தொழுகை அந்த இடத்திலே என்னவாகிறது, பாதிலாகிறது. தொழுகை நிலை பெறுவதிலிருந்து கீழே விழுகிறது உங்களுடைய தொழுகை. இதுதான் அர்கானுகளுக்கும் வாஜிபாத்துகளுக்கும் உள்ள வித்தியாசம். புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மறுபடியும் கேட்கக்கூடாது, குழம்பக்கூடாது. அர்கானை வாஜிபாத்தோடு நாம் என்ன செய்யக்கூடாது, மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. அப்படி நாம் கலந்து விட்டோம் என்றால் நம்மால் வேறுபாடை புரிந்து கொள்ள முடியாது. மறுபடியும் அதாவது தாமதமாக வந்த சகோதரர்களுக்கும் இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். இதை தெரிந்தால்தான் படித்துக் கொள்ள முடியும். தொழுகையில் ருக்குன் என்றுக்கும் ருக்குன் வாஜிபாத். ருக்குனை போன வகுப்புகள் படித்து விட்டோம். இன்றைய வகுப்பில் நாம் படிக்க இருப்பது வாஜிபாத்துகள். தொழுகை அர்கான், தொழுகையின் வாஜிபாத்துகள் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தொழுகையின் ருக்குனுகளை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ விட்டுவிட்டால் உங்களுடைய தொழுகை பாத்திலாகி விடுகிறது. தொழுகையின் உள்கட்டமைப்பு இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இரண்டுமே தொழுகையின் உட்கட்டமைப்பை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், உள்ளே. ஆனால் ஷுரூத்துகள் வெளியே. சரி, இரண்டையும் நீங்கள் தெரிந்தே விட்டு விட்டாலும் சரி, அதாவது ருக்குனையும் சரி வாஜிபாத்துகளையும் சரி, நீங்கள் தெரிந்தே விட்டு விட்டீர்கள் என்றால் தொழுகை பாத்தில். ஆனால் வாஜிபாத்துகளை மட்டும் நீங்கள் தெரியாமல் விட்டு விட்டீர்கள் என்றால் அதை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளலாம், உங்கள் தொழுகை பாத்திலாகாது. ஆனால் அர்கானுகள் அப்படி அல்ல. உனக்கு தெரிந்திருந்தாலும் சரி, நாம் அதை தெரியாமல் விட்டுவிட்டோம், தெரிந்து விட்டு விட்டேன், மறந்து விட்டேன், இல்லை எனக்கு அப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகிவிட்டது, என்ன சொன்னாலும் சரி, போன வகுப்பில் படித்த ருக்குனுங்களை எதை விட்டாலும் எப்படி விட்டாலும் அது தொழுகை பாத்திலாகிவிடும். ஆனால் வாஜிபாத்துகள் அப்படி அல்ல. இதுதான் இதற்குள்ள அடிப்படை வித்தியாசம். சரி, இப்போது நேரடியாக வகுப்பிற்குள் செல்வோம். வாஜிபாத்துஸ் ஸலாத். முதல் வாஜிபாத். قال المؤلف رحمه الله إلى الدرس الثامن قال رحمه الله واجبات الصلاة. قال واجبات الصلاة وهي 8. தொழுகையின் கடமைகள் வாஜிபாத்துகள் 8. தொழுகையின் வாஜிபாத்துகள் 8. وهي 8. என்ன சொல்கிறார்கள்? முதலில் جميع التكبيرات غير تكبيرات الإحرام أو غير تكبيرة الإحرام. என்ன சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லாஹ் ஷேக் இப்னு பாஸ்? தொழுகையின் கடமைகள் 8 ஆகும். தக்பீரத்துல் இஹ்ராமை தவிர மற்ற அனைத்து தக்பீர்களும் தொழுகையின் வாஜிபாத். நான் சொல்ல சொல்ல கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்போது நாம் இருக்கக்கூடிய பாடம் வாஜிபாத்துகள். தெரியாமல் விட்டுவிட்டால் சஜிதா செய்து நாம் இதை சரிப்படுத்திக் கொள்ளலாம். தொழுகை முடிந்தவுடன் சஜிதா சஹ்வை செய்து இது அனைத்தையும். ஆனால் வாஜிபாத்துகள் தெரிந்தே ஒருவர் விட்டு இருக்க கூடாது. தெரிந்தே ஒருவர் விட்டு இருக்க கூடாது. சரி, ஆயினும் அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஃபிக்ஹ். இந்த ஃபிக்ஹ் வகுப்புகள் வந்து விட்டால், ஃபிக்ஹ் என்று வந்து விட்டாலே ஹிலாஃபுகள் வருவது பொதுவானது. அவ்வாறு இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இஜ்திஹாத், அவர்களுடைய இந்த கல்வி, அவர்களுடைய தீர்ப்புகளில் ஏதேனும் மாறுபட்ட கருத்து ஒன்று இருக்கிறது என்றால் அதை ஷேக் அரஃபாத் அவர்கள் நமக்கு இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதை விளக்கத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, முதல் வாஜிபாத்துகள் தக்பீரத்துல் இஹ்ராமை தவிர்த்து மற்ற அனைத்து தக்பீர்கள் என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம் அப்படி என்றால் அதற்கு ஷேக் அரஃபாத் அவர்களுடைய விளக்கத்தை இப்போது பார்ப்போம். அறிஞர் ரஹிமஹுல்லாஹ் தொழுகையின் கடமைகளை பற்றி விளக்க தொடங்குகிறார்கள். முதல் கடமையாக அவர் அனைத்து தக்பீர்களையும் குறிப்பிடுகிறார். அதாவது தக்பீரத்துல் இஹ்ராமை தவிர்த்துள்ள அனைத்து தக்பீர்கள். இதற்கு என்ன பெயர் என்றால் தக்பீரத்துல் இன்திகால். அது என்ன தக்பீரத்துல் இன்திகால்? இன்திகால் என்றால் என்ன? இன்திகால் பொதுவாக அரபி மொழியிலே இன்திகால் என்றால் இடம்பெயர்வது என்று சொல்லுவோம். தக்பீரத்துல் இன்திகால் என்றால் இடம்பெயர்வது. இன்திகால் என்றால் இங்கே தக்பீரத்துல் இன்திகால் என்பது ஒரு அசைவிலிருந்து மற்றொரு அசைவிற்கு செல்லும் பொழுது சொல்லக்கூடிய தக்பீர்.
ஒரு ருக்குனில் இருந்து, அர்க்கானுகள் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ருக்குனில் இருந்து அடுத்த மற்றொரு ருக்குனிற்கு செல்லும் போது நாம் சொல்லக்கூடிய தக்பீர்களை தான் தக்பீரத்துல் இன்திகால் என்று சொல்வோம். உதாரணமாக தக்பீர் சொல்லக்கூடிய இடங்களை பற்றி சொன்னால், நாம் நிற்கக்கூடிய நிலையில் இருந்து ருக்குவிற்கு செல்லும் போது சொல்லக்கூடிய தக்பீர், ருக்குவில் இருந்து எந்திரித்தவுடற்கு பிறகு எந்திரித்ததிலிருந்து சஜிதா செய்யும் போது சொல்லக்கூடிய தக்பீர், சஜிதாவில் இருந்து இப்படி எந்திரித்து அமருவதிலிருந்து சொல்லக்கூடிய தக்பீர் அல்லாஹு அக்பர், மறுபடியும் சஜிதா செய்யும் போது சொல்லக்கூடிய தக்பீர் அல்லாஹு அக்பர், மறுபடியும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தஷஹுதின் நிலையில் எந்திரிக்கும் பொழுது சொல்லக்கூடிய தக்பீர் அல்லாஹு அக்பர். அதாவது எப்போது மட்டும் ருக்குவிலிருந்து நீங்கள் எந்திரிக்கக்கூடிய நிலையில் தவிர்த்து மற்ற அனைத்து நேரங்களிலும் ருக்குனிற்கு மற்ற ருக்குனிற்கு நீங்கள் மாறும்போது சொல்லக்கூடிய தக்பீர்களை தான் இடம்பெயரக்கூடிய தக்பீர்கள் என்று சொல்லுவோம், தக்பீரத்துல் இன்திகால். அது ஏன் ருக்குவிலிருந்து எந்திரிப்போது மட்டும் என்று தவிர்க்கிறோம்? ஏனெனில் அங்கே மட்டும் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவோமா? ருக்குவிலிருந்து எந்திரிக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? சமீஅ அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா வலக்கல் ஹம்த், ரப்பனா லக்கல் ஹம்த். இந்த துஆவை சொல்லுவோம், இதை சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர் சொல்ல மாட்டோம். இதை தவிர்த்த மற்ற அனைத்திலும் சொல்லக்கூடிய தக்பீரை தான் தக்பீரத்துல் இன்திகால். சரி, ஏன் தக்பீரத்துல் இஹ்ராமை இங்கே வாஜிபிலிருந்து வெளியெடுத்தார்கள்? யாருக்கு தெரியும்? ஏன்னா அது ருக்குன். தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது ருக்குன், தூண். போன வகுப்பில் படித்தோம். அதனால்தான் தக்பீரத்துல் இஹ்ராமை தவிர்த்து இடம்பெயரக்கூடிய அனைத்து தக்பீர்களும் வாஜிபாத்துகளில் வருகிறது. அப்படின்னா இந்த தக்பீருக்கும் இந்த தக்பீர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இதை நீங்கள் தக்பீரத்துல் இஹ்ராமை தெரிந்தோ தெரியாமலோ விட்டுவிட்டால் உங்கள் தொழுகை பாத்திலாகி விடுகிறது. அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த தக்பீர், அதுவே மற்ற தக்பீர்களில் ஒருவேளை தக்பீர் சொல்லாமல் நாம் சஜிதா செய்து விடுகிறோம், ஒருவேளை தக்பீர் சொல்லாமல் தஷஹுதிலிருந்து இவ்வாறு தக்பீர் கட்டிவிட்டோம் என்றால் உங்களுக்கு தெரிகிறது நாம் இதை விட்டு விட்டோம் என்று தெரிகிறது என்றால் தொழுகை பாத்திலாகி விடும். அந்த இடத்தில் ஆகாது, அது வாஜிபாத். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தொழுகை முடித்தவுடன் அந்த வாஜிபை விட்டதற்காக சஜிதா சஹு செய்வோம். விளங்குகிறதா நன்றாக? அல்ஹம்துலில்லாஹ். சரி, தக்பீர் சொல்லக்கூடிய இடங்களை பார்த்தோம். இந்த இடம்பெறும் தக்பீர்களின் சட்டம். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது நிறைய ஃபிக்ஹ் வந்து விட்டாலே எழுதி கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஹிலாஃபுகளை ஷேக் அரஃபாத் அவர்கள் மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு நகர்கிறார்கள். ஆனால் இதை ஆழமாக படிக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு கல்வி படிக்கக்கூடிய மாணவன் நிலையை அடையக்கூடிய அதே நேரத்தில் படிக்க வேண்டும். அதற்கான நேரம் இன்ஷா அல்லாஹ் இப்போது இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் ஒரு காலம் வரும் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வாறு தொடர்ந்து மற்ற மதுஹபுகள், மற்ற அனைத்து உலமாக்களின் கூற்றுகள், இஜ்மாக்கள் என்று ஃபிக்ஹை எவ்வாறு ஃபிக்ஹை படிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நாடினால் இதே பள்ளியில் அப்படி படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. இப்போது இந்த இடத்திலே இந்த சட்டத்தை பொறுத்தவரை என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, வல் கௌலு பி வுஜூபி தக்பீராத்தில் இன்திகால் வஹுவ ஸவாப். இது யாருடைய கூற்று? தக்பீரத்துல் இன்திகால் அனைத்தும் வாஜிபாத்துகள் என்று சொல்வது யாருடைய கூற்று? தக்பீரத்துல் இன்திகால் என்றால் இப்போது சொன்னோமே, இடம்பெயரக்கூடிய தக்பீர்கள் நிறைய இருக்கிறது. நின்ற நிலையிலிருந்து ருக்குவுக்கு செல்லும் பொழுது சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர், பின்பு நின்ற நிலையிலிருந்து சஜிதாவுக்கு செல்லக்கூடிய அல்லாஹு அக்பர், சஜிதாவிலிருந்து எந்திரிப்பது, அமர்ந்த நிலையிலிருந்து எந்திரிப்பது, இவ்வாறு அனைத்து நிலையிலும் சொல்லக்கூடிய தக்பீர்களை தான் என்ன சொல்வோம் அரபி மொழியில்? தக்பீரத்துல் இன்திகால்.
மா மஅனா இன்திகால்? இன்தகல. அரபியில் சொல்வோம் ஹாதா الرجل انتقل من هذا المكان الى مكان آخر. அப்படி என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் கேட்பார், முக்கியமா துல்லாபுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில், யா அஹி ஹல் இன்தகல்த மின் ஹுனா இலா ஹுனா? அஹி வீடு மாறிட்டீங்களா? இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து வேற இடத்துக்கு மாறிட்டீங்களா? மின் ஐன இலா ஐன இன்தகல்த? எங்க அஹி மாறிட்டீங்க? எங்க மாறிட்டீங்க? இடம் வீடு மாறிட்டீங்க போல. இன்திகால். இந்த இன்திகால் தான் இங்க யூஸ் பண்றோம், இடம்பெயரக்கூடிய தக்பீர்கள். சரி, இது வாஜிப் என்பது யாருடைய கூற்று என்றால் மின் முஃப்ரதாத் மذهபில் ஹனாபிலா. அது என்ன முஃப்ரதாத்? ஹம்பலி மذهபுடைய முஃப்ரதாத் என்று சொல்கிறார்கள் ஷேக் அரஃபாத். மா மஅனா முஃப்ரதாத்? மா மஅனா முஃப்ரதாத்? பொதுவாக ஒரு மذهபில் முஃப்ரதாத் என்று சொல்லிவிட்டால் இந்த கூற்று வந்து இந்த மذهபுடைய முஃப்ரதாத் அப்படின்னு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? புரியல? இல்ல, என்ன அர்த்தம்? அஹ்சன். நஅம். மத்தவங்க மத்த மذهப்ல யாருக்கும் இந்த ஒபினியன் கிடையாது, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒபினியன். இந்த மذهப் மட்டும் இந்த ஒபினியனை தனித்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா என்னது? முஃப்ரதாத் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் இந்த வார்த்தை அடிக்கடி வரும், கவனியுங்கள். வாஜிபாத், வாஜிபாத்து ஸலா என்று சொல்லும் பொழுது வஹாதா தக்பீரத்துல் இன்திகால் என்பது வாஜிப் என்பதிலே முஃப்ரதாத்துல் ஹனாபிலா வாஜிப். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஜும்ஹூர். ஜும்ஹூர் என்றால் இப்போது யார்? மற்ற அதர்ஸ், மற்ற அனைத்து மذهபுகளும், ஃபிக்ஹ் சார்ந்த மذهபுகள் இந்த கூற்றில் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ஷேக் அரஃபாத் அவர்களுடைய எது சவாப், எது சரி, ஆக சிறந்தது, தக்பீரத்துல் இன்திகால் வாஜிபாக என்று சொல்லக்கூடிய மذهபுல் ஹன்பலி அவருடைய தனிப்பட்ட அந்த கூற்றா, அல்லது மற்ற மذهபுகள் சொல்லக்கூடிய இல்லை அது வாஜிபாத்துகளில் வராது என்று சொல்லக்கூடிய கூற்றா என்றால், ஷேக் அவர்கள் என்னதான் ஷேக் அவர்கள் ஆரம்ப கல்வி யமன் நாட்டில் அவர்கள் படித்து மதீனாவிலே இடம்பெயர்ந்தாலும், யமன் நாட்டில் ஷேக் அவர்கள் அரஃபாத் அவர்கள் ஷாஃபி மذهபை படித்து கல்வி கற்ற ஒரு ஆலிமாக இருக்கிறார்கள். பல மذهபுகளை படித்தவர்களாக இருந்தாலும் இங்கே சத்தியத்துக்கு ஆக நெருக்கமான கூற்று இங்கு என்னவென்று சொல்கிறார்கள் என்றால், ஷேக் அவர்கள் முஃப்ரதாத்துல் ஹனாபிலா ஹம்பலி மذهப் அவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுதான் இந்த இடத்தில் சரி என்று ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள். அதாவது தக்பீரத்துல் இன்திகால் என்பதுதான் சவாப். வாஜிபாத், தக்பீரத்துல் இன்திகால் வாஜிபாத்துகள், அது வாஜிபாத்தாக தான் நாம் கணக்கெடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு அல்லாஹு அக்பரையும். மேலும் அதை ஒருவேளை விட்டுவிட்டால் அதற்காக நாம் சஜிதா செய்ய வேண்டும் என்று இந்த கூற்றை முன்வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதற்கான ஆதாரங்களை நிறைய சொல்கிறார்கள். அதில் ஒரு ஆதாரம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செய்யும் போதும், சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தும் போதும், இரு சஜிதாக்களிலிருந்து எழும்போதும் அல்லாஹு அக்பர் என்று கூறுகிறார்கள். மேலும் சொல்ல போனால் சரியாக தொழாத, தவறாக தொழுத அந்த ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு, யார் அந்த சஹாபி? இதுவரை நாம் அந்த சஹாபியின் பெயரை படிக்கவில்லை. ஃபேமஸான ஒரு ஹதீஸ், எல்லோருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபிக்ஹ் சார்ந்த, தொழுகை சார்ந்த சட்டங்கள் ஒன்று எடுக்க வேண்டும் என்றால் முதலில் உலமாக்கள் திரும்புவது இந்த ஹதீஸில் தான். தொழுகை சார்ந்த சட்டங்களை, தொழுகையின் அடிப்படைகளை ஒரு உலமாக்கள் மார்க்கத்தில் ஆதாரமாக எடுக்கிறார்கள் என்றால் அது இந்த ஹதீஸில் தான் எடுக்கிறார்கள். அதைதான் சுருக்கமாக எவ்வாறு நாம் ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்வோம், அதே போலதான் ஹதீஸ் முஸீ ஸலாத்த, தொழுகையை தவறாக தொழுதவர் அவரின் ஹதீஸ். ஆனால் இதை உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த பட்டத்தை அடையாளத்திற்காக சொல்ல வேண்டுமே தவிர அந்த சஹாபியை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கில் இந்த ஹதீஸிற்கு பெயர் வைத்து சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் இது ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு, ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு என்று வருகிறது. இந்த சஹாபி யார் என்றால்
அபூ ராஃபி ஹாலித் பின் ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ராஃபி அவர்களுடைய குன்யா அபூ ராஃபி, அவர்கள் குன்யா அபூ ராஃபி, அவர்களின் பெயர் ஹாலித். மற்றொரு அறிவிப்புகளில் ஹலாத் என்று வருகிறது, லாக்கின் ஹாலித் என்பதுதான் நெருக்கமாக இருக்கிறது என்று இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறார்கள்? சரியாக தொழாத அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனில் உனக்கு லேசானதனை ஓதின பின்னர் அல்லாஹு அக்பர் என்று சொல் அல்லாஹு அக்பர் என்ற சொல் ஃபகப்பிர் என்று சொல்கிறார்கள் என்றால் இங்கே கட்டாயமாக வருகிறது, இங்கு அது கட்டாயமாக வருகிறது. அதனால் இது வாஜிபாத்துகளில் வழியாக வருகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக தொழுகாத மனிதரிடம் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீர் இவ்வாறு செய்தால் உமது தொழுகை நிறைவடைந்து விட்டது, உமது தொழுகை பூர்த்தி அடைந்து விட்டது. அப்படி என்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது தொழுகையின் நிறைவேற்றுவதில் ஒரு அங்கமாக விளக்குகிறது என்றால் இது கண்டிப்பாக வாஜிபாத்துகளில் வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று ஹம்பலி மதுஹபை சார்ந்த உலமாக்கள் இதை விளக்குகிறார்கள். இதன் மூலம் தொழுகை இந்த அனைத்து விஷயங்களும் இல்லாமல் முழுமை அடையாது என்றும் இவற்றில் எதையாவது விட்டால் அவர் ஒரு கடமையை விட்டவராகிறார் என்று கூறுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். அதன் ஹதீஸ் என்ன? அரபி வாசகம், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் எவ்வாறு என்னை தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுங்கள். சரி, பெரும்பாலான அறிஞர்களின் வாதம் என்ன? இதில் ஜும்ஹூரின் வாதம் என்ன? பெரும்பாலான அறிஞர்கள் தக்பீரை முஸ்தஹப்பாக தெரிந்து கொள்ளுங்கள், தவறில்லை, தெரிந்து கொள்ளுங்கள். அப்போதான் நம்முடைய உள்ளம், நம்முடைய எண்ணம், நம்முடைய மூளை கூர்மையாகும். ஃபிக்ஹை ஆழமாக படிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையிலேயே சொன்னால் ஃபிக்ஹ் விஷயங்களை நாம் ஆழமாக படிக்க நம்முடைய எண்ணங்கள் கூர்மையாகும். எல்லா வகையான விஷயங்களிலும் அல்லாஹ் நமக்கு அந்த வலிமையை கொடுப்பான். தெரிந்து கொள்ளுங்கள். தக்பீரத்துல் இஹ்ராம் முஸ்தஹப் என்று சொல்கிறார்கள் மற்ற மذஹபை சேர்ந்த உலமாக்கள். அது ஹனஃபியாக இருக்கட்டும், ஷாஃபிஈயாக இருக்கட்டும், மேலும் மாலிகியாக இருக்கட்டும், மூன்று மذஹபுகளுமே இதை முஸ்தஹப்பாக சொல்கிறார்கள், விரும்பத்தக்கவை. சரியாக தொழாத மனிதரிடம் ஹதீஸை ஆதாரமாக கொண்டு அவர்களின் ஆதாரம் என்ன? அவர்களும் இதே ஆதாரத்தை தான் கொண்டு வருகிறார்கள். என்ன ஆதாரம்? ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு, சரியாக தொழாத அந்த சஹாபியின் அந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மேலும் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே பார்த்தோம் என்றால், واستدل الجمهور ايضا بحديث ابي هريره رضي الله عنه تكبيره الانتقال. ஆனால் இதில் விஷயத்தை சொல்லும் பொழுது பெரும்பான்மையான அறிஞர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறார்கள். மூன்று விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்தார்கள், ஆனால் மக்கள் அவற்றை விட்டு விட்டார்கள். கவனியுங்கள் இந்த ஹதீஸை. அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், இந்த ஹதீஸிலே மூன்று விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்தார்கள், ஆனால் மக்கள் அவற்றை விட்டு விட்டார்கள். அவர்கள் தொழுகையில் கைகளை நீட்டுவது, சிறிது நேரம் மௌனம் காப்பது, ருக்கு மற்றும் சஜ்தா செய்யும் போது தக்பீர் கூறுவது என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி என்றால் என்ன சொல்கிறார்கள்? மக்கள் ஒரு காலத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் தொடர்ந்து இவ்வாறு செய்து கொண்டிருந்தார்கள். தொழுகையை கையை உயர்த்துவது, தொழுகை சூரா ஓதினதற்கு பிறகு சற்று நேரம் பொறுமையாக இருந்து அடுத்து துணை சூரா ஓதுவது, மேலும் ருக்குவிலிருந்து எந்திரிக்கும் பொழுதும் சஜிதாவிலிருந்து எந்திரிக்கும் பொழுதும் தக்பீர் சொல்வது, தக்பீரத்துல் இன்திகாலை சொல்கிறார்கள். தக்பீரத்துல் இன்திகாலை ஆனால் இன்று மக்கள் விட்டு விட்டார்கள். தக்பீரத்துல் இன்திகாலை இன்று மக்கள் விட்டு விட்டார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் மற்ற மذஹபில் இருக்கக்கூடிய உலமாக்கள். ஏன் இதை ஆதாரமாக காட்டுகிறார்கள்? ஒருவேளை அது வாஜிபாத்தாக இருக்கும் பட்சத்தில் அதை விடுவது எவ்வாறு ஆகுமானதாகும்? ஹதீஸில் தெளிவாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரிடம் இருந்தது, இப்போது இந்த மக்களிடம் இல்லை. தக்பீரத்துல் இன்திகாலை சொல்வதில்லை, விட்டு விட்டார்கள். இதை ஆதாரமாக எடுக்கிறார்கள். ஒருவேளை அவ்வாறு மக்கள் அதை சொல்வதை விட்டு விட்டார்கள் என்றால் எப்படி அது தொழுகையின் வாஜிபாத்துகளாக எடுக்க முடியும் என்று சொல்வது இவர்களின் வாதமாக இருக்கிறது. இந்த வாதத்திற்கு மறுப்பாக
உலமாக்கள், மற்ற உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சில சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரின் சுன்னத்தான செய்திகளை மறதியால் விட்டது ஒரு ஆதாரமாக ஆகாது. அதை அவர்கள் விட்டார்கள் என்றால் அவர்களுக்கானது. அதை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்றால் அது அவர்களுக்கானது. ஆனால் அதே சமயம் அது முக்கியமான ஒரு விஷயம் என்பதை தானே அபூ ஹுரைரா அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அது வாஜிபாத்துகள் என்பதிலே எந்த தவறும் இல்லையே. அதை விட்டு விட்டதற்கு ஆதாரமாக இவ்வாறு நாம் எடுக்க முடியாது. மக்கள் விட்டு விட்டதினால் அப்படி என்றால் தொழுகை சரியாகிவிடும், அவர்களே விட்டு விட்டார்களே என்ற அந்த அடிப்படையில் நாம் சொல்ல முடியாது என்று அவர்கள் இதற்கு ஏனென்னும் சொல்கிறார்கள். அனைவரும் சுன்னத்தால் நிரூபிக்கப்படுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒருவர் விட்டதினால் மற்றொருவர் விடுவதற்கு இது ஆதாரமாக ஆகாது என்று ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லி இந்த முதல் வாஜிபாத்தை நிறைவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது முதல் வாஜிபாத். இரண்டாவது வாஜிபாத்திற்குள் செல்வோம். அதாவது தெரிந்தே விட்டீர்கள் என்றால் தொழுகை பாத்திலாகிவிடும். மறதியிலோ தெரியாமலோ விட்டுவிட்டால் சஜ்தத் சஹ்வை செய்து கொள்ளலாம், தொழுகை பாத்திலாக. அதுதான் வாஜிபாத்துகள். இரண்டாவது வாஜிபாத், இமாம் மற்றும் தனியாக தொழுபவர் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறுவதும் மற்றும் அனைவருக்கும் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று கூறுவதும். கவனியுங்கள். அடுத்ததாக தொழுகையின் இரண்டாவது, ஷேக் அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்ததாக தொழுகையின் இரண்டாவது கடமையாக தஸ்மீ' சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று அறிஞர்கள் விளக்குகிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது கடமையாக சொல்லும் பொழுது தஸ்மீ மற்றும் தஹ்மீத் ஆகும். அது என்ன தஸ்மீ? தஸ்மீ என்றால் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, தஹ்மீத் என்றால் ரப்பனா லக்கல் ஹம்த். இந்த இடத்தில் இதை சொல்வது அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் தஸ்மீ என்று அந்த கடமையை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். அது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. இது இமாம் மற்றும் தனியாக தொழுபவருக்கு மட்டுமே உரியதாகும் என்று ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள். ஆம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று வாஜிபாத் என்று ஷேக் இப்னு பாஸ் சொல்வது இது யாருக்கு குறிப்பிடுகிறது என்றால், தனியாக தொழுபவரும் இமாமோடு இமாம் அவர்கள் தொழுகிறார்கள் அல்லவா, அவருக்கும் ஒருவர் தனியாக தனக்காக தொழு வைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கும் தான் இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்பது உரித்தானது. மஅமூம் இமாமை பின்பற்றுபவர்கள் இதை சொல்வது கடமை அல்ல, வாஜிப் அல்ல. எழுதிக் கொள்ளுங்கள். மஅமூம் சமி அல்லாஹு, மஅமூம் என்றால் இமாமுக்கு பின்னால் என்று தொழுபவர்கள், இமாம் வழிநடத்த பின்னால் என்று தொழுபவர்களுக்கு இது வாஜிப் அல்ல. ஆனால் யாருக்கு பின்னால் தொழுபவர்களுக்கு எது மட்டும் வாஜிபாத்? ரப்பனா லக்கல் ஹம்த் சொல்வது வாஜிபாத். அப்படி என்றால் என்ன? அனைவர்களுக்கும் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்வது வாஜிபாத். இமாமும் தனியாக தொழுபவருக்கும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்பது கூடுதலாக வரக்கூடிய வாஜிபாத். சரி, இந்த கடமைக்கான ஆதாரம், இது உஜூப் என்பதற்கு ஆதாரம் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இமாம் என்பது அவர்களை பின்பற்றுவதற்காகவே நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே அவருக்கு மாறு செய்யாதீர்கள். அவர் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள். அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறினால் நீங்கள் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று கூறுங்கள். பாருங்கள், அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள். அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறினால் நீங்கள் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் இதுவே தெளிவாக அல்லாஹ் தூதர் அவர்கள் நமக்கு பிரிக்கிறார்கள். இமாமும் தனியாக தொழுபவர்கள் தான் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்பது சொல்ல வேண்டும். இமாமுக்கு பின்னால் என்று தொழக்கூடிய மஅமூம்கள் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லுங்கள் என்ற கட்டளையை மேற்கோள் காட்டுகிறார்கள். அவர்கள் சஜிதா செய்தால் நீங்களும் சஜிதா செய்யுங்கள் என்ற அந்த தொடர் கட்டளை மேற்கோள் காட்டுகிறார்கள். வேற என்ன ஆதாரம்? வணக்கம் போல அதே ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு, தொழுகையை குறையாக தவறாக தொழுதவர்களுடைய அந்த ஹதீஸ். அதில் என்ன வருகிறது? அதில் சரியாக தொழாத மனிதர்களுக்குள்ள இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மக்களில் எவருடைய தொழுகையும் முழுமையடையாது, பின்னர் அவர் நேராக நிற்கும் வரை சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறட்டும்.
அவர்களுக்கு சொல்லித் தரும் பொழுது அவர் நேராக நின்று சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூற வேண்டும் என்ற அந்த ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். அதை ஆதாரமாக குறிப்பிட்டு வருகிறார்கள். ஏனெனில் இன்னஹு லா தத்திம்மு ஸலாத்து லி அஹதின் மினன் நாஸ் சும்ம யகூலு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. பாருங்கள், ஒருவர் ருக்கூவில் இருந்து நேராக தன் முதுகு தண்டை நேர் நிமித்தி சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லாமல், கவனியுங்கள், என்பதை சொல்லாமல் ஒருவரின் தொழுகை முழுமை பெறாது என்ற இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த வாசகத்தை ஆதாரமாக சொல்கிறார்கள். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், இது யாருடைய கூற்று? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்து என்பது வாஜிபாத்துகளில் உள்ளது என்று இது யாருடைய கூற்று? من مفردات مذهب الحنابلة، من مفردات مذهب الإمام أحمد. نعم، இதுவும் இமாம் அஹ்மத் அவர்களுடைய மத்ஹப் ஹம்பலி மத்ஹபுடைய யூனிக் ஸ்டான்ஸ், அவர்களின் தனிப்பட்ட, அவர்களின் தனி கூற்று. خلافا للجمهور. نعم، ورد من فعله في حديث ورد من فعله وقد كان يواظب. அது மட்டுமல்ல, மேலும் இதற்கு ஆதாரத்தை ரெண்டு ஆதாரம் பார்த்தோம். இன்னும் ஆதாரம் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை காட்டுகிறார்கள். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா வலக்கல் ஹம்து இரண்டையும் தொடர்ந்து அதை பேணுபவர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் ருக்குவுக்கு செல்லும் போது தக்பீர் கூறிவிட்டு ருக்குவில் நிமிரும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்பதை தொடர்ந்து கூறுகிறார்கள். அவர்கள் ருக்குவிலிருந்து நிமிர்ந்து நின்றவுடன் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் ஐ மில் அஸ்ஸமாவாதி வ மில் அல் அர்த் வ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத் என்ற இந்த துஆக்களை அதிகமாக ஓதினார்கள். வானங்கள் நிரம்ப, பூமி நிரம்ப, நீ நாடிய வேறு எப்பொருளும் நிரம்ப, உள்ள புகழ் அனைத்தும் எங்களுடைய இறைவனான உனக்கே யா ரப் என்று கூறக்கூடிய இந்த துஆ ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே இதை நாம் ஓத வேண்டும். பார்த்தீர்கள் என்றால் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்த் மில் அஸ்ஸமாவாதி வ மில் அல் அர்த் வ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத் என்று சொன்னால் வானங்கள் நிரம்ப, பூமிகள் நிரம்ப, நீ நாடிய வேறு எப்பொருளும் நிரம்ப, உள்ள புகழ் அனைத்தும் எங்களுடைய இறைவன், எங்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வுக்கே என்று சொல்வது இந்த துஆ. அப்படி என்றால் தொடர்ந்து இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மேலும் மற்றொரு பொதுவான ஒரு ஹதீஸ், என்னை நீங்கள் எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. அப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் வாஜிபாத்துகள் தக்பீரத்துல் இன்திகால், இடம்பெயரக்கூடிய தக்பீர்கள் வாஜிபாத்துகள். அதை தெரியாமல் விட்டுவிட்டால் சஜிதா செய்து கொள்ளலாம், தொழுகை பாத்திலாகாது. தெரிந்தே விட்டால் அர்கானைகளை போல பாத்திலாகிவிடும். இரண்டாவது வாஜிபாத் என்ன? வாஜிப் இமாமும் தனித்து தொழுபவரும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்வது, அனைவர்களும் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்வது. இது யாருடைய கூற்று? இரண்டாவது முஃபரதாத் மத்ஹப் இமாம் அஹ்மத். சரி, ஜும்ஹூர் என்ன சொல்கிறார்கள்? பெரும்பான்மையான அறிஞர்கள், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தஸ்மீ சமி அல்லாஹு லிமன் ஹமீதா மற்றும் தம்ஹீத் ரப்பனா லக்கல் ஹம்த் ஆகிய இரண்டும் முஸ்தஹப் மட்டுமே என்று கூறுகிறார்கள். இது இரண்டும் முஸ்தஹப் என்றே கூறுகிறார்கள். சரியாக தொழாத மனிதரிடக்கூடிய ஹதீஸில் அவர்களுக்கு ஆதாரமாக வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தொழுகையின் தூண்கள் மற்றும் கடமைகளை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் தஸ்மே மற்றும் தஹ்மீத் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த ஹதீஸை ஹம்பலி அறிஞர்கள் வேறு விதமாக விளங்குகிறார்கள் என்பதை நாம் முன்னரே பார்த்தோம். அதேதான், அதே ஹதீஸில் ஒரு சாரார் ஒரு விஷயத்திற்காக ஆதாரம் அளிக்கிறார்கள், மற்றொரு சாரார் வேறு விஷயமாக அதை புரிந்து கொள்கிறார்கள். இதை கடமையாக பார்க்க முடியாது என்று அதே ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஷேக் அரஃபாத் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் பின்பற்றுவதற்காகவே நியமிக்கப்பட்டார். எனவே அவர் தக்பீர் கூறினால் நீங்கள் தக்பீர் கூறுங்கள், அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள், அவர் சமீ அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறினால் நீங்கள் ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள். இந்த ஹதீஸ் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்வது
பின்னால் தொழக்கூடிய மாமும்களுக்கு ஒரு கட்டளை என்பதை தெளிவாக காட்டுகிறது. இதை வாஜிபிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரம் வேண்டும். அதற்கான ஆதாரம் சரியான ஆதாரம் இல்லை என்று இந்த ஹதீஸை விளக்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலிருந்து நிமிர்ந்து நின்றவுடன் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று கூறினார்கள். மேலும் என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்ற அந்த ஹதீஸ் இது சரியான நிலைப்பாடு என்னவென்றால், எனவே நூலாசிரியர் முடிவு செய்தது போல் தஸ்மீம் மற்றும் தஹ்மீத் ஆகிய இரண்டும் வாஜிபாத்துகள் என்பதே சரியான கருத்தாகும். இமாமும் தஸ்மீயும் அனைவருக்கும் தஹ்மீதும் கடமை. இமாமாக நின்று தொழுபவருக்கு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்பது கடமை, அனைவர்களுக்கும் ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்வது கடமை. வாஜிப் என்பதே இது சரியான கூற்று என்று சொல்லி இரண்டாவது வாஜிபாத்துகளை முடிக்கிறார்கள். மூன்றாவது வாஜிப் 3 மற்றும் 4 இரண்டையும் குறிப்பிடுகிறார்கள் ஷேக் அவர்கள். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் ருக்கு மற்றும் சஜிதாவில் தஸ்பீஹ் துதி ஓதுவது. ருக்கு மற்றும் சஜிதாவில் அப்படி என்றால் என்ன? வகௌலு சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஃபி ருக்கு வகௌலு சுப்ஹான ரப்பியல் அலா ஃபி ஸுஜூத். ருக்குவிலே நாம் ஓதக்கூடிய சுப்ஹான ரப்பியல் அஸீம், அதே போல சஜிதாவிலே நாம் ஓதக்கூடிய சுப்ஹான ரப்பி அல் அலா. ஐன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூன்றாவது மற்றும் நான்காவது கடமைகளாக ருக்குவிலும் சஜிதாவிலும் தஸ்பீஹை தோதி கூறுவதை குறிப்பிடுகிறார்கள். இது கூறுவது வாஜிபாக இருக்கிறது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் இது யாருடைய கூற்று? இது யாருடைய கூற்று? அதாவது கவனியுங்கள், சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று ருக்குவிலே சொல்வதும் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சஜிதாவில் சொல்வது வாஜிப் கடமை என்று சொல்வது யாருடைய கூற்றாக இருக்கிறது? வல் கௌலு பில் உஜூப் ஹுவ மின் முஃப்ரதாத்தி மذهபில் இமாம் அஹ்மத். இந்த கூற்றும் ருக்குவிலும் சஜிதாவிலும் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்வது வாஜிப் என்ற கூற்று இமாம் அஹ்மத் அவர்கள் மذهப் ஹம்பலியுடைய யூனிக் ஸ்டான்ஸ். نعم طيب அது دليلهم على الوجوب. இது வுஜூப் வாஜிப் என்பதற்கு இதற்கான ஆதாரம் என்ன? நாம் இதற்கான ஆதாரம் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, அதை நாம் பார்க்க வேண்டும். என்ன பார்க்க வேண்டும் என்றால், இதற்கான ஆதாரம் தொடர்ந்து சொல்கிறார்கள், பல வசனங்களை சொல்கிறார்கள். சூரா வாக்கியாவிலே வரக்கூடிய ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம், சூரா வாக்கியாவில் வரக்கூடிய ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம், மகத்துவமிக்க உங்கள் இரட்சகனின் பெயரை நீங்கள் தஸ்பீஹ் செய்வீர்களாக. வாஜிப் கட்டாயம், அம்ர். சப்பிஹ் சப்பஹ யுஸப்பிஹு சப்பிஹ் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம். அதே போல சூரத்துல் அலாவிலே சூரத்துல் அலாவிலே என்ன வெள்ளிக்கிழமையில் ஓதக்கூடிய சூரா? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. இதையும் ஆதாரமாக எடுக்கிறார்கள். மேலும் வஹீன நஸலத் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம் என்ற இந்த வசனம் சூரா வாக்கியாவிலே 74வது வசனம் இது இறங்கின பொழுது, இறக்கி அருளப்பட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், இஜ்அலூஹா ஃபீ ருகூஇக்கும், இதை உங்கள் ருக்குவிற்கு நீங்கள் ஆக்குங்கள். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம் என்ற இந்த வசனம் சூரத்துல் வாக்கியாவில் நமக்கு இறக்கி அருளப்பட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், இஜ்அலூஹா, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எதில் வைத்துக் கொள்ளுங்கள்? இந்த தஸ்பீஹை உங்கள் ருக்குவில் வைத்துக் கொள்ளுங்கள். அம்ர். இஜ்அலூ என்ன ஃபெயல் இது? ஜஅல. ஹஸன். ஜஅல யஜஅலு. இஜ்அல் கூட்டாக சொன்னால் இஜ்அலூ, இஜ்அலூஹா
உங்கள் ருக்குவிற்கு இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த கட்டளையை மேற்கோள் காட்டுகிறார்கள். மேலும் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற இந்த வசனம் இறங்கின பொழுது இஜ்அலூஹா ஃபீ சுஜூதிக்கும், ஏனெனில் அது ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம், அதை நீங்கள் ருக்குவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள். அலா சூராவிலே வரக்கூடிய சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, இதை நீங்கள் எதிலே வைத்துக் கொள்ளுங்கள்? சுஜூதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹான ரப்பியல் அலா, அது சுப்ஹான ரப்பியல் அஸீம், இது சுப்ஹான ரப்பியல் அலா. சஹீஹான ஹதீஸ் அஹ்மதிலும் இப்னு மாஜா, அபு தாவூத், இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் என்ற இத்துணை நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதை வாஜிப் என்பதற்கு தெளிவான ஆதாரமாக இருக்கிறார்கள் உலமாக்கள். சரி, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய செயல், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ருக்கு செய்யும் பொழுதும் சஜ்தா செய்யும் பொழுதும் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்றும் சுப்ஹான ரப்பியல் அலா என்றும் சொல்கிறார்கள். மேலும் வார்த்தையின் உறுதிப்படுத்துதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவை பொறுத்தவரை அதில் மகத்தான இரட்சகனை கண்ணியப்படுத்துங்கள் என்று கூறுகிறார்கள். முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி அவர்கள் தொழுகையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது, சஹாபி ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சமயம், அதில் ஒரு சஹாபி முஆவியா என்றால் காத்திபுல் வஹி, வஹியை எழுதின மாபெரும் சஹாபி முஆவியா இப்னு அபி சுஃபியான் அவர்களை இங்கே சொல்லவில்லை. இது வேறு ஒரு சஹாபி. யார் அவர்கள்? முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தொழுகையில் இருக்கும் போது, தொழுகும் பொழுது என்ன செய்து விட்டார்கள்? பேசிக்கொண்டே தொழுதிருக்கிறார்கள். என்னது? பேசிக்கொண்டே தொழுதிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூப்பிட்டு என்ன நசீஹத் செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் இங்கு ஆதாரமாக எடுக்கிறார்கள். இதையும் ஒரு ஆதாரமாக, ருக்குவிலும் சஜிதாவிலும் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அலா சொல்வது வாஜிப். அதை நீங்கள் தெரியாமல் விட்டுவிட்டால் அது உங்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் தொழுகை முடிந்தவுடன் உடனடியாக சஜிதா செய்ய வேண்டும் என்ற சட்டம் இந்த அவர்களுக்கு செய்த உபதேசத்தை வைத்து சொல்கிறார்கள். இன்ன ஹதிஹி ஸலா லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉன் மின் கலாமின் நாஸ். முஆவியாவே, இந்த தொழுகையை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த தொழுகையில், இந்த மக்கள், இந்த பிரார்த்தனையில் மக்களுடைய எந்த பேச்சும் வரக்கூடாது. அது மாறாக எதற்காக என்றால் தஸ்பீஹ் செய்வதற்கும் தக்பீர் செய்வதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும். பாருங்கள், தஸ்பீஹ் செய்வதற்கும், ஃபஹாதா யதுல்லு அலா வஜூபு தஸ்பீஹ். சமி அல்லாஹ், அதாவது தஸ்பீஹ் இந்த இடத்தில் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்வதற்கும், தஹ்மீத் அல்லாஹ்வை புகழ்வதற்கும், கிராஅத்துல் குர்ஆன் குர்ஆனை ஓதுவதற்கும் தான் இந்த தொழுகையை தவிர பேச்சை பேசுவதற்கான தொழுகை இது அல்ல, பேசுவதற்கு இந்த இடம் அல்ல என்று அந்த சஹாபிக்கு கற்றுத் தருகிறார்கள். இதை ஆதாரமாக எடுக்கிறார்கள். தஸ்பீஹ் என்பது வஜூத். சரி, ஜும்ஹூர் என்ன சொல்கிறார்கள்? மற்ற உலமாக்கள் வாஜிப் இல்லை என்றால் அடுத்தது என்ன? கீழே முஸ்தஹப். முஸ்தஹப்பாக கண்ணியமிக்க மற்ற மதஹபில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ரஹிமஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்வானாக, அவர்கள் இது என்ன கூறுகிறார்கள் என்றால் வஸ்ததல் ஜும்ஹூர். இதற்கு என்ன அவர்கள் ஆதாரம் என்ன சொல்கிறார்கள்? ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு என்ன சொல்கிறார்களாம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யஅமுருஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்தஸ்பீஹ். அந்த தவறான தொழுத அந்த சஹாபிற்கு ருக்குவை கற்றுத் தந்தார்களே தவிர ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. சஜிதாவை கற்றுத் தந்தார்களே தவிர சுப்ஹான ரப்பியல் அலா என்பதை அவர்கள் கற்றுத்தரவில்லை என்று சொல்கிறார்கள். இது ஆதாரங்களில் இது ஒரு வலுவான ஆதாரம் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அலா வாஜிபாத்துகளா என்று சொல்லும் பொழுது அந்த ஹதீஸ் தெளிவான ஹதீஸ். தொழுகையை முழுமையாக ஒருவருக்கு அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தர வேண்டிய அந்த நேரம், அது சாதாரண நேரம் அல்ல. இன்னும் சொல்கிறார்கள் உலமாக்கள், என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு காயிதா இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது.
உசூலில் ஒரு சட்டம், தஅkhீருல் பயான் ஃபீ வக்தில் ஹாஜதி லா யஜூஸ். நபிமார்களுக்கு ஒரு நேரம் வந்துவிட்டது, அந்த நேரம் கண்டிப்பாக பயான் செய்ய வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் பயானை தாமதப்படுத்த மாட்டார்கள். உடனடியாக அந்த நேரத்தில் பயானை செய்தே ஆக வேண்டும். இது நபிமார்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சட்டம். அப்படி என்றால் இந்த சட்டத்தை பொறுத்து நாம் அங்கே பார்த்தோம் என்றால், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான ரப்பில் அஸீம் சுப்ஹான ரப்பில் அலாவை சொல்லித் தராமல் இருப்பார்கள். அவ்வாறு அவர்கள் சொல்லித் தராமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த நேரம் அந்த சஹாபி ஒரு முறைதான் வரப்போகிறார்கள். மேலும் மற்ற அறிவிப்புகள் வருகிறது, அவர்கள் தொலை தூரத்திலிருந்து வந்த சஹாபியாக இருக்கிறார்கள். அவர் அங்கே கற்றுக்கொண்டு அவர் திரும்பி அவர் ஊருக்கு சென்று விடுவார். இதே அல்லாஹ்வின் தூதர் அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் அவருக்கு எது தொழுதால் எது போதுமானது என்பதை தெளிவாக நிறைவேற்றுகிறார்கள் என்றால், எப்படி சுப்ஹான ரப்பி அப்படி என்றால் இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்களா? சுப்ஹான ரப்பில் சுப்ஹான ரப்பில் அலா என்று சொல்வதில் அதில் நன்மை அல்லாஹ் தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை நீங்கள் வாஜிப் என்று சொல்வதற்கு ஆதாரம் இந்த இடத்திலே இல்லை என்பதை தான் பெரும்பாலான உலமாக்களுடைய கூற்றாக இருக்கிறது. அதை முஸ்தஹப்பாக சொல்லிவிட்டால் போதும். அதற்கு ஆதாரம் இந்த ஹதீஸை அவர்கள் சொல்லித் தரவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஒவ்வொரு நேரத்திலும் நாளை மற்ற நேரங்களில் நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் தொழுகையை பற்றி இன்னும் ஆழமாக ஃபிக்ஹ் ரீதியாக ஒரு மதுஹப் சார்ந்து ஒரு மதுஹபில் இருந்து நமக்கு உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். உலமாக்களின் நூல் ஃபிக்ஹ் நூல்களை நீங்கள் படிக்கும் பொழுது, எடுத்துக்காட்டாக நம்ம ஹனஃபி நூலை நாம் படிக்கிறோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கட்டும். அப்படி அந்த நூல்களை நாம் படிக்கும் பொழுது பொதுவாகவே எல்லோரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலீல் இந்த ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு. இதற்கு ஒரு பொதுவான பதிலை ஷேக் அரஃபாத் இப்போது தரப்போகிறார்கள். இப்படி நாம் அனைவர்களுமே ஆதாரம் ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு இதில் வரவில்லை, அதனால் இதை நான் எடுக்க மாட்டேன். ஏனெனில் இது ஒரு எந்த அளவுக்கு ஆனது என்றால் இது ஒரு கான்ட்ரோவர்சி, என்ன தமிழ்ல சர்ச்சை. இது ஒரு சர்ச்சையாகவே மாறினது. எகிப்தில் இருக்கும் பொழுது, மிஸ்ரில் இருக்கும் பொழுது ஒரு ஆலிம் ஒருவர் ஒரு நூலை எழுதினார்கள். என்ன நூல் எழுதினார்கள் என்றால் ஹதீஸ் முஸீ ஸலாத்தஹு, இந்த தொழுகையை தவறாக தொழுதவருக்கு அல்லாஹ் தூதர் கற்றுத் தந்தார்கள் அல்லவா, இந்த ஒட்டுமொத்த அறிவிப்புகளையும் ஒன்று திரட்டினார். இது பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகாரியில் பதிவு செய்ய, முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, அஹ்மத், இப்னு ஹிப்பான், அபு தாவூத், நசாஇ, திர்மிதி, தாரிமி, இப்னு மாஜா, பல நூல்களில் பதிவு செய்யப்பட்ட இது அங்கும் இங்குமாக சிதறி இருக்கக்கூடிய மற்ற ஏனெனில் இப்போது புகாரி முஸ்லிம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு அளவிற்கு முழுமையாக வரும். ஒரு சில நூல்களில் பிரதங்களில் எடுத்துக்கொண்டோம் என்றால் துண்டு துண்டாக வரும். இதை என்ன செய்தார் ஒருவர், இது இதற்கு முன்னாலே உலமாக்கள் சொன்ன விஷயம், புதிதாக ஒன்றும் செய்யவில்லை. அனைத்து ரிவாயத்துகளையும் ஒன்று திரட்டினார்கள். அப்படி என்றால் என்ன, இருக்கக்கூடிய அனைத்து ரிவாயத்தையும் ஒன்று திரட்டினால் நம்மளுக்கு இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்று ஒட்டுமொத்தமாக ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அல்லவா. இதை வைத்து ஒரு நூலை எழுதினார். இந்த நூலை எழுதி என்ன செய்தார்கள் என்றால், இதிலிருந்து அவர் என்ன நிறைவே பண்ணினார்கள் என்றால், இதெல்லாம் அர்கானுகள், இதெல்லாம் வாஜிபாத்துகள், இது அனைத்தும், இதில் சொல்லாத அனைத்தும், இதில் எதெல்லாம் இந்த ஹதீஸில் இடம்பெறாத அனைத்தும் வாஜிபாத்துகளிலோ ருக்குனுகளிலோ வராது என்று வைத்து விட்டார். அந்த நூலை நான் அவரிடம் அமர்ந்து வேறு படித்தேன். இதற்கு மறுப்பாக எழுதினார்கள். இவ்வாறு இந்த நிலைப்பாடு தவறான ஒரு நிலைப்பாடு. இவ்வாறு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பல ஹதீஸ்களை இதை சார்ந்த வரக்கூடிய மற்ற இதே விஷயங்களில் சார்ந்து வரக்கூடிய மற்ற ஹதீஸ்களை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சம்பவம் வருகிறது, அந்த சம்பவத்தை மட்டுமே தொடர்ந்து நாம் பேச போகிறோம் என்றால் சரி, இது சம்பந்தப்பட்ட மற்ற ஹதீஸ்களை இதற்கோடு இருப்பதை நீங்கள் சேர்க்க மாட்டீர்களா? அதே அல்லாஹ்வின் தூதர் தானே மற்ற இடத்திலே சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற வசனம் இறங்கும் பொழுது அதை நீங்கள் உங்கள் ருக்குவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சஜிதாவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதே கட்டளையை தானே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அதை நீங்கள் பின்னால் ஒரு புது கட்டளையாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? அதை நீங்கள் வாஜிபாத்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்கிறார்கள். இதற்குத்தான் ஷேக் அரஃபாத் இதற்கு பொதுவாக சொல்கிறார்கள்,
அனைத்து மார்க்க சட்டங்களும் ஒரே ஒரு அறிவிப்பில், ஒரே ஒரு வசனத்தில் அல்லது ஒரே ஒரு அத்தியாயத்தில் இடம்பெற வேண்டும் என்பதில்லை. அனைத்து மார்க்க சட்டங்களும் அனைத்து ஒரே அறிவிப்பில், ஒரே வசனத்தில், ஒரே ஒரு அத்தியாயத்தில் இடம்பெற வேண்டும் என்பதில்லை. ருக்குவிலும் சஜிதாவிலும் தஸ்பீஹ் கூறுவது கடமை என்பதற்கான ஆதாரங்கள் வெளி ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெளிவான கட்டளைகளிலும் உள்ளன. அந்த ஹதீஸ் அடுத்த பகுதியில் இடம்பெற வாய்ப்புள்ளது. அதாவது என்ன சொல்கிறார் ஷேக் அரஃபாத் அவர்கள், எல்லா சட்டங்களும் ஒரே ஹதீஸில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை கொண்டு வர வேண்டாம். அதே அதற்கு இது கடமை என்பதற்கு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு வெளியில் இருந்து ஒரு ஹதீஸ் இதற்கு சப்போர்ட் செய்கிறது. இந்த அடிப்படையை தான் ஹம்பலி மத்ஹபில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். எங்களுக்கு ஆதாரம் எல்லா ஹதீஸுகளும். ஆனால் இதை சொல்ல வேண்டாம் என்பது அல்ல. எந்த மத்ஹபாக இருந்தாலும் சொல்லலாம், முஸ்தஹப். ஆனால் இது வாஜிபா என்பதில் வரும்பொழுதுதான் வேறுபடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹ். சுருக்கமாக ஷேக் சொல்கிறார்கள், சரியாக தொழாத மனிதரின் ஹதீஸ் எல்லா கடமைகளையும் உள்ளடக்கியதல்ல. எல்லா கடமைகளையும் உள்ளடக்கியதல்ல. எனவே தஸ்பீஹ் கடமை இல்லை என்று கூறுவது பொருத்தமானதல்ல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தெளிவான கட்டளைகள் இந்த தஸ்பீஹ் ஒரு கடமை என்பதை நிரூபிக்கின்றன. ஐந்தாவது வாஜிபாத். விளங்குகிறதா நான் பேசுவது, நடத்துவது? கஷ்டமாக இருக்கிறதா? புரியும்படி இருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். ஐந்தாவது கடமை, இரு சஜிதாக்களுக்கு இடையில் துஆ செய்வது. இரு சஜிதாக்களுக்கு இடையில் يعني وقول رب اغفر لي بين سجدتين رب اغفر لي رب اغفر لي. அதுதான் 3 4 சுப்ஹான ரப்பியல் அலீம் சுப்ஹான ரப்பியல் அலா 3 3 4. அதனால தான் ரெண்டும் சேர்த்து படித்து விட்டோம். இப்போது நாம் படித்துக் கொண்டிருப்பது ஐந்தாவது. என்ன? இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் ரப்பிக் ஃபிர்லி என்று சொல்வது. கவனியுங்கள். அறிஞர் அவர்கள் இரு சஜிதாக்களுக்கு இடையில் ரப்பிக் ஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னிப்பாயாக, ரப்பே என்னை மன்னிப்பாயாக என்று கூறுவது. அறிஞர் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் ஐந்தாவது கடமையை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அதாவது இரு சஜிதாக்களுக்கு இடையில் அமரும் பொழுது ரப்பிக் ஃபிர்லி என்று கூறுவது. சரி, இது யாருடைய நிலைப்பாடு? ரப்பிக் ஃபிர்லி என்பது வாஜிப் என்பது யாரின் நிலைப்பாடு? மذهبுபன் முஃப்ரதாத் மذهபில் ஹனாபிலா. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மذهபான மذهப் ஹம்பலியின் யூனிக் ஸ்டான்ஸ். முஃப்ரதாத் காலையிலே வருகிற ஐஸ்கிரீம், காலையில் வருகிறது, மணி 7 மணி ஆகிறது, யார் ஐஸ்கிரீம் சாப்பிடுவா? இதா இல்ல சாயங்காலம் மாலையில் வருவார். சரி, இரு சஜிதாக்களுக்கு இடையில் இது கடமை என்று கூறுவது ஹம்பலி மத்ஹப் அவர்களின் உலமாக்களின் தனிப்பட்ட கருத்துகளில் ஒன்றாகும். இதற்கான ஆதாரம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலே இதற்கு ஆதாரம். அவர்கள் இரு சஜிதாக்களுக்கு இடையில் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்ஸுக்னி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, என் குறைகளை நிவர்த்தி செய்வாயாக, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, எனக்கு வாழ்வளிப்பாயாக என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் ரப்பிக் ஃபிர்லி என்றும் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று கூறியதாலும் இது கடமை என்று கூறுகிறார்கள். சரி, ஜும்ஹூரின் ஸ்டான்ஸ் என்ன? இதில் பெரும்பாலான அறிஞர்களின் நிலைப்பாடு முஸ்தஹப்.
அதாவது பெரும்பான்மையான அறிஞர்கள் இது கடமை இல்லை, மாறாக தொழுகையின் விரும்பத்தக்க அம்சங்களில் முஸ்தஹப்பாத் என்பதில் தான் இது முஸ்தஹப்பாத்துகளில் ஒன்றாக என்று கூறுகிறார். இதற்கான ஆதாரம் சரியாக தொழாத மனிதரின் ஹதீஸை முன்வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் மற்ற தூண்களை கற்றுக் கொடுத்தார்கள், மற்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள், ஆனால் இந்த துஆவை செய்யும்படி கட்டளையிடவில்லை. இதில் சரியான நிலைப்பாடு என்னவென்றால் பெரும்பான்மையான அறிஞர்களின் கூற்றே இதற்கு சரியான நிலைப்பாடு என்று ஷேக் அரஃபாத் குறிப்பிடுகிறார்கள். ரப்பிக் ஃபிர்லி ரப்பிக் ஃபிர்லி என்று சொல்வது இரண்டு சஜ்தாக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய அந்த திக்ர், அந்த துஆ வாஜிபாத்துகளில் ஒன்றாக அமையாது. இது மத்ஹப் ஹம்பலி அவர்களின் மத்ஹபினுடைய இஸ்திஹாதாக இருக்கிறது. இரு சஜ்தாக்களுக்கு இடையில் துஆ செய்வது கடமை அல்ல, அது முஸ்தஹப் என்பதை தான் சரியான கூற்று. இதற்கு ஆதாரம் இந்த துஆ கட்டாயம் என்பதற்கான தெளிவான ஆதாரம் எதிலும் வரவில்லை. ஷேக் அரஃபாத் அவர்கள் வெறுமன ஹதீஸ் முஸ்லிமிலே வரவில்லை அதனால் வரவில்லை என்று சொல்லவில்லை, வெளி ஹதீஸ்களும் எதிலும் வரவில்லை என்பதை தான் முக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். அது கடமை என்பதை குறிக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் இதை செய்யும்படி கட்டளையிடவும் இல்லை, சரியாக தொழாத மனிதருக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. பாருங்கள், சரியாக தொழாத மனிதருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இரண்டாவதாக கூடுதலாக தான் சொல்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் என்ன, இவ்வாறு செய்ய வேண்டும் என்று தனிப்பட்ட ஹதீஸ்கள் எங்கும் வரவில்லை. வெறுமன அல்லாஹ்வின் தூதர் செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் கடமையாக ஆகாது. எப்பவுமே தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை தொடர்ந்து செய்தார்கள் என்பதற்காகவே அது கடமை என்பதாக ஆகாது. ஒன்று அல்லாஹ்வின் தூதர் அதை சொல் மூலமாக அதை நிரூபித்திருப்பார்கள் நமக்கு, அல்லது செயல் மூலமாக அதை காட்டியிருப்பார்கள், அல்லது ஒரு சஹாபி செய்வதை தக்ரீர் செய்திருப்பார்கள், அதை அங்கீகரித்திருப்பார்கள். ஆறாவது கடமை, கடைசி கடமை, ஆறாவது கடமை. கடைசியாக கடமையாக சொல்கிறார்கள். ஆறாவது கடமை, கடமைகளின் பட்டியலை முடிக்கிறார்கள் ஷேக் அவர்கள். முதல் அத்தஹியாத் மற்றும் அதற்காக அமர்வது. வத்தஷஹுதுல் அவ்வல் வல் ஜுலூஸ் லஹு. தஷஹுதுல் அவ்வல் என்ன, அந்த துஆவை ஓதுவதும் அதற்காக அமர்வதும் இரண்டுமே வாஜிபுகள். التحيات والصلوات والطيبات لله. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. இது முதல் தஷஹுத். இது முதல் தஷஹுத். இந்த கூற்று மற்றும் இதற்காக அமர்கிறோம் அல்லவா, சிறிய அமர்வு, இந்த இரண்டும் வாஜிபாத்துகளில் ஒன்றாக வருகிறது என்று சொல்கிறார்கள். சரி, ஷேக் அவர்கள் சொல்வதை ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள். முதல் அத்தஹியாத்துக்காக அமருதல், நடு அமர்வு கடமையான வாஜிபாகும். ஒருவர் இதை வேண்டும் என்று விட்டால் அவரது தொழுகை செல்லாது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அம்மல் ஜுலூஸு லித்தஷஹுதுல் அவ்வல் ஃபல் வாஜிப் وهي الجلسة الوسطى وهي واجبة من واجبات الصلاة فمن تركها متعمدا. نعم. طيب, இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஜ்மாவையே குறிப்பிடுகிறார்கள். யார் முதல் அமர்வை வேண்டும் என்று விடுகிறாரோ அவரது தொழுகை செல்லாது, அவர் அதை மீண்டும் தொழ வேண்டும் என்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். அதே போல இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், நடு அமர்வை வேண்டும் என்றே விட்டால் அவரது தொழுகை செல்லாது, அவர் மீண்டும் தொழ வேண்டும் என்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக கூறிவிட்டு, இதோடு ஷேக் அவர்கள் இதை விளக்கவில்லை. அதாவது இதில் யாருடைய குற்று, யார் சொன்னார்கள் என்பதை எல்லாம் விளக்கவில்லை. நேரடியாக இது வாஜிபாத்துகளில் ஒன்றாக வருகிறது. தஷஹுதுல் அவ்வல் வல் ஜுலூஸ் லஹு. ஷேக் இப்னு பாஸ் தெளிவாக சொல்கிறார்கள், தஷஹுதுல் அவ்வலை ஓதுவது, அதற்காக அமருவது, இதெல்லாம் என்ன சட்டம் என்பதை, வாஜிப் என்பதை விளக்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இது இஜ்மா. இதை வேணும் என்றே விட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். ஒருவேளை மறந்து விட்டால் இதற்கு நாம் சஜிதா செய்து விடலாம். அதனால் கவனியுங்கள். அதனால் தான் ஏற்கனவே நாம் சொன்னோம், சில நேரம் நீங்கள் இரண்டாவது ரக்காத்தில் வருவீர்கள், அல்லது மூன்றாவது ரக்காத்தில் வருவீர்கள், இரண்டாவது ரக்காத்தில் வருவீர்கள் தொழுகையில். எல்லோரும் ஆல்ரெடி இதற்கு முன்னாவே தஷஹுதுல் அவ்வல் அமர்ந்து விட்டு மூன்றாவது தொழுகை தொழுவார்கள். ஆனால் நீங்கள் அவர்களோடு எந்திரித்து விடுவீர்கள். 2 ரக்காத் தொழுது விடுவீர்கள், நீங்கள் அமர வேண்டும் தானே, ஆனால் நீங்கள் அமராமல் எந்திரித்து விடுவீர்கள்.
அவ்வாறு நீங்கள் எந்திரித்து விட்டால் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய தொழுகையில் தஷஹுத் அவ்வலை தொழுகிறீர்களா? தொழுவதில்லை. நேரடியாக நீங்கள் கடைசி தஷஹுதை தான் கணக்கெடுப்பீர்கள். ஒருவேளை தஷஹுதுல் அவ்வலை நீங்கள் தெரிந்து விட்டீர்கள் என்றால் தான் உங்களுக்கு அது கடமை தொழுகை. இதாவது தெரியாமல் விட்டு விட்டீர்கள் என்பது தெரிந்தால், இன்னும் சொல்ல போனால் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், தொழுகையில் ஒருவேளை நீங்கள் சஜிதாவிலே இருக்கிறீர்கள், சஜிதாவில் இருந்து இவ்வாறு நீங்கள் சஜிதாவில் இருக்கும் பொழுது அமர வேண்டும், தஷஹுதில் அமர வேண்டும். ஆனால் அமராமல் எந்திரித்து விடுகிறீர்கள். அப்படி எந்திரித்து விடும் பொழுது உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், எந்திரித்த இந்த நிலையில் நீங்கள் ஞாபகப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அமர சொல்கிறார்கள், விட்டுவிட்டோம் என்று. ஒருவேளை அதை விட்டுவிட்ட நிலையில் நின்று விட்டீர்கள், இப்போது என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் போக தேவை இல்லை. இது எதற்கு? தஷஹுத், நடு தஷஹுதிற்கு பற்றி சொல்கிறார்கள். அந்த போகக்கூடிய அந்த நேரத்தில் அதை உள்வாங்கி விட்டீர்கள் என்றால் அமர சொல்கிறார்கள். இல்லை, நீங்கள் நின்று விட்டீர்கள் என்றால் மறுபடியும் போக தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் இதை தெரியாமல் செய்தீர்கள். ஒருவேளை இது ருக்குனாக இருந்தது என்றால் தொழுகையை விட வேண்டும். ஆனால் இது வாஜிப் என்பதற்கு இதுவே ஆதாரம். இது வாஜிப் என்பதற்கு இதுவே ஆதாரம். நாம் இதை நின்ற நிலையிலே தொடர்ந்து தொழுகையை முடித்து சஜிதா செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த தஷஹுதுல் அவ்வலுடைய விஷயம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்பாக வாஜிபாத்து ஸலாவை முடித்து விட்டோம், தொழுகையின் வாஜிபாத்துகளை முடித்து விட்டோம். அல்லாஹ் நாடினால் நாளை வகுப்பில் பிஇذنில்லாஹ் தஷஹுதின் விளக்கத்தை பார்க்கிறோம். ஏனெனில் தொழுகையின் ஆணிவேரும் அஸ்திவாரமும் தொழுகையின் அமைதி நேரமும் தஷஹுது தான். ஒரு முஸ்லிமிற்கு தஷஹுத், அந்த தஷஹுதின் விளக்கத்தையும் அதன் சார்ந்த பிற உபரி சட்டங்களை எல்லாம் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் பின்னால் சொல்கிறார்கள். ஷேக் அரஃபாத்தும் அதை பின்னாலே விளக்குகிறார்கள். அல்லாஹ் நாடினால் அதை பார்ப்போம். அதை பார்த்ததற்கு பிறகு நாளை அது 9வது பாடம், அதற்கு பிறகு 10வது பாடம் ஒன்று இருக்கிறது. தொழுகையின் சுன்னத்துகள், சுனனுஸ் ஸலாஹ் எத்தனை இருக்கிறது பாருங்கள். தொழுகையின் தூண்கள், தொழுகையின் நிபந்தனைகள், தொழுகையின் தூண்கள், தொழுகையின் வாஜிபாத்துகள், மேலும் தஷஹுதின் விளக்கங்கள். அது ஒரு தனிப்பாடமாகவே இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தருகிறார்கள், தனிப்பாடமாக வைத்திருக்கிறார்கள். பின்பு தொழுகையின் சுன்னத்துகள், அதற்கு பிறகு தொழுகை சுன்னத்துகள் அவ்வளவு அத்துணை இருக்கிறது, அத்துணை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஏறத்தாழ தொடர்ந்து 30-40 பக்கத்திற்கு தொழுகையின் சுன்னத்துகளை மட்டுமே படிக்கிறோம். தொழுகையின் சுன்னத்தை அவ்வளவு தெளிவாக விளக்குகிறார்கள். இந்த நூலை படித்தால் அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதும் தொழுகையும், இந்த உண்மையிலே இந்த நூல் அவ்வளவு பரக்கத்தான ஒரு நூல். அதனால்தான் உலக மக்கள் முஸ்லிம்களிடம் இது மிகவும் ஒரு கபூலை பெற்ற ஒரு நூலாக இருக்கிறது. ஏனெனில் ஒரு முஸ்லிமுக்கு, சராசரி முஸ்லிமுக்கு என்ன வேண்டும் என்பதை அனைத்தையுமே தொகுத்து கொடுத்து விட்டார்கள் இந்த நூலில். அடுத்ததாகத்தான் தொழுகையை முறிக்கக்கூடியது முப்திலாத்து ஸலாவை படிக்கிறோம். இன்னும் ஒரு 7 மாத காலம் தொடர்ந்து நாம் தொழுகையிலே தான் இருக்க போகிறோம். தொழுகையின் எல்லா அங்கங்களையும் படிக்க போகிறோம். இதைவிட ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவாக இருக்க முடியும்? ஒரு முஸ்லிம் எந்த தொழுகையை கொண்டு நாளை மறுமையில் முதலில் கேள்வி கேட்கப்பட போகிறான், அதை பற்றி அவன் இந்த மறுமைக்காக தயாராகி கொண்டிருக்கிறான் இந்த பூமியில் என்றால், இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் நாம் எவ்வாறு தர வேண்டும்? ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பித்து இந்த தொழுகையை பற்றி படித்துக் கொண்டிருக்கூடிய நாம் தொழுகைக்கு, இந்த செயலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும்? ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பித்து இஷாவுடன் நாம் முடியக்கூடிய தொழுகை நம்முடைய சுன்னத்தான தொழுகை, மறைவாக நாம் செய்யக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தவர்கள் புரிவானாக. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه غفور رحيم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.